ஹாய் தேர்ஸ்டே சீரீஸ் தான். ஸோ தேர்ஸ்டேனாலே எனக்கு வீட்டில் ரொம்ப ஸ்லோவான ஒரு டேயாக இருக்கும். பட் நேற்றுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிப்பியும் நான் டின்னருக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். அதனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஃபீஸில் கிடைக்கிற அந்த ஒர்க்குக்கு நடுவில் ஒரு ரிலாக்ஸ்ட் மூமெண்ட்னா அந்த காஃபி டைம் தான். ஸோ அது எல்லாருடையுமே அந்த காஃபியை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இவர் வந்துட்டு இந்த பாபத் அப்புறம் இந்த கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். கூடவே என்னென்னா இந்த டீ குடித்த அந்த கப் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, மண்ணை உடச்சி விட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஏன்னா நான் செரமிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஒவ்வொரு வருஷமுமே இந்த செரமிக் வாங்குறதுக்காகவே நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த பார்த்து எடுக்கிற அந்த செரமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு கீறல் பட்டாலே ரொம்ப கவலைப்படுவேன். பட் இந்த கப் வந்து பிளாக்கில் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான ஒரு கலரில் நான் அந்த டீ கப் எடுத்துருந்தேன். அதில் ஒரு கப் உடஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சரி, சின்ன குழந்தைங்கிறதுனால நான் அவங்களையும் எதுவுமே பண்ணலை. நைட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பீஃப் பிரியாணி வெஜிடபிள் போலோ செய்யலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆனிச்சு. ஸோ ஷார்ட்டான ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு வெளியில் போயிட்டேன். ஸோ வெளியில் போயிட்டு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் தேங்காய் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தேங்காய்க்கு இவ்வளோ மதிப்பா அப்படிங்கிற மாதிரிக்கு ரொம்ப இந்த தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் எப்படி வேல்யூவோ அந்த மாதிரி இருக்குது இந்த தேங்காய் விலை. ஸோ அந்த தேங்காய் அண்ணன்கிட்டேயே அந்த மாதிரி தான் ஒரு குட்டி தேங்காய் தான் வச்சுருந்தார். ஸோ அதுவுமே தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு கொஞ்சம் நான் எப்போவுமே நார்மல் டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து என்னமோ தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஃப் இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். நமக்கு தேவையானது நிறைய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா பீஃப், அதுக்கப்புறம் இந்த பாசுமதி ரைஸ், இது இருந்தாலே போதும். ஸோ இதுக்குள்ளே பால் ஊற்றி தான் இந்த மாதிரி செய்வோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போட்டு ஆக்குறதுங்கிறது ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் மண்ஹாக்கு அந்த மாதிரி ஒரு தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி 3, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 4, கொருக்காப்புளி நான் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன். அந்த கறிக்கெல்லாம் நான் கொருக்காப்புளி ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த காஷ்மீரி மிளகாய் தூளையும் போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இந்த பீஃப்க்கு கூட அவிக்கும்போது போட்டு தான் நான் அந்த பீஃபை நல்லாவே அவிச்சிருவேன். இந்த மன்ஹாவோட ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால எனக்குமே அந்த டின்னரை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஸோ நான் செஞ்சுட்டு இருந்தேன். பாசுமதி ரைஸை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து அதுக்கு கூட சேர்த்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துட்டு மரக்கறியெல்லாம் நம்ம நல்லாவே கட் பண்ணிடணும். நிறைய உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேரட், கத்தரிக்காய், அப்புறம் இந்த கறிமிளகாய், பீன்ஸ், அடுத்தது இந்த பெரிய வெங்காயம், அடுத்தது கொச்சிக்காய், இந்த மாதிரி நிறைய மரக்கறிகள் எடுத்துருந்தேன். ஸோ நீங்களுமே என்னென்ன மரக்கறிகள் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸை நம்ம குக்கிங் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். எந்த விதமான மசாலாவோ உப்போ எதுவுமே சேர்க்காமல் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா நமக்கு தெரியும் அது ஃப்ரை ஆகி நல்லாவே வதங்கும் போதே பாதியில் தான் இந்த உப்பை கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா இந்த மசாலா தூள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோட ஃப்ரை ஆகி வரக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இந்த ரைஸுக்குள்ளே அந்த கறியுமே கொட்டிட்டு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரு 15 விசிலுக்கு நான் இந்த பீஃப் அவிச்சிருந்தேன். ஸோ அந்த இறைச்சியுமே இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏலம், அதோட கொஞ்சம் ரொம்ப கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்து தாளிச்சிட்டு அதையுமே சேர்த்து கொட்டிட்டு நல்லா மூடி வச்சிடணும். நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளேட் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே நல்லா தம் ஆகி நல்லா ஒரு ஸ்பைஸியாக ஒரு ஸ்மெல்லோட ஒரு பீஃப் வெஜிடபிள் பிரியாணி போலோ ரெடி ஆகிருந்துச்சு. அது
டின்னருக்கு சூப்பராகவும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. வேண்டியது ஸோ அதையுமே முடிச்சுட்டு தூங்கிட்டேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.